வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 199 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி 19 ஏபி 19 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழகாக வந்து இந்த 99 வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். 99 வந்து ஏற்கனவே போன மாதம் வந்து 699 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 101 நம்பரை வந்து திருப்பி 119 அப்படின்ற நம்பரை வந்து 199 அப்படின்ற நம்பரை வந்து வின்னிங் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 99 வந்து 2 வாட்டி வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஏசியில் வந்து ஒரு 99 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏசியில் இல்லை ஏபியில் வந்து நமக்கு இந்த மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 19 ஏபி 19 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்குமே வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 19 நமக்கு வரதுக்கு வாய்ப்பே நிறையவே இருக்குது. நமக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சண்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லி சார்ட்டில் எப்பயுமே வந்து அவன் வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஆடிட்டே வருவான். ஓகேங்களா? ஸோ அதன்படி என்ன அப்படின்னா நமக்கு போன வாரம் அடித்த ரிசல்ட்டு அதுக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 108 இந்த 108 வந்து 10 வந்து ஏபியிலேருந்து திருப்பி 01 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 28 அந்த 28 வந்து பிசியில் வந்து 82 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஓகேங்களா? ஸோ 10க்கு 01 அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28க்கு 82. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து அழகாக இந்த 10க்கு 01 28க்கு 82. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி பிசி இப்போ இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னா ஏசியில் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏசியில் எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி 10 28 வந்து 01 82ன்னு திருப்பினானோ அதே மாதிரி நமக்கு சேம் பேட்டர்னில் நாளைக்கு திருப்பினான் அப்படின்னா 91 வந்து ஏசியில் அடிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த 19 வந்து ஏன்னா இங்கே டபுள்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ டபுள்ஸ்ன்றதுனால நமக்கு 2 நம்பரும் எடுப்பானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 2 வாரம் வந்து சேம் பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு சேம் அதே மாதிரி ஏபியே எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு 91 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து வரும். அப்படி இல்லை வந்து ஏசியில் இருந்து எடுக்கிறான் அப்படின்னா 19 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 19 அப்படின்ற நம்பரை வந்து எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு சேம் அதே நாளும் நீங்கள் அந்த பேட்டர்ன்லேயும் எடுத்து ஆடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு 119லேருந்து நமக்கு கரெக்டாக வந்து ஏபி பிசி வந்து ஆடிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி தான் இருக்குது. ஏசியில் 19. ஓகேங்களா? ஸோ ஏசி 19 அப்படின்னா நமக்கு திருப்பி வந்து ஏசியிலே வந்து 19 அப்படின்னு வருதுனாலும் ஓகே. ஓகேங்களா? அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா 119 அப்படின்றது வந்து கேமில் அவன் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏசி 14 ஒரு வாரம் விட்டு பிசியில் 14 சேம் அதே ஒரு வாரம் விட்டு இந்த 14 அப்படின்றத வந்து கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் அதுவும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 199. ஓகேங்களா? ஸோ இந்த 199லேருந்து நமக்கு நாளைக்கு ஒரு வேளை இந்த பேட்டர்ன் அந்த 10க்கு 28க்கு வந்து ஸ்வாப் பண்ண மாதிரி இந்த 01 82ன்னு திருப்பின மாதிரி நமக்கு 19ல் ஏதோ ஒரு நம்பர் அவன் வந்து பவர் நம்பராக திருப்புறான் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி பார்க்கும்போது நமக்கு 14 அப்படின்ற நம்பர் வந்து வரும். 14 வந்து அவன் கரெக்டாக ஏசி பிசின்னு அடிச்சிட்டான். ஸோ ஏபியில் 14 பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த பெண்டிங் வைக்கிற நம்பர் ஏன்னா அவன் 14ன்னு ஏசியில் ஆடினவன் தான் ஒரு வாரம் விட்டு 14 வந்து பிசிலையுமே ஆடி இருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 14 அப்படின்ற நம்பர் பிசியில் ஆடினவன் ஸோ ஒரு நம்பர் அவன் வந்து ஒரு வாரம் விட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து ஏபியில் 14 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே அந்த பேட்டர்னில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இந்த 778க்கு வந்து கீழே வந்து ஒரு நம்பர் மட்டும் திருப்பி அடிக்கிறது, இல்லைனா வந்து ஏசிபிசியை வந்து சேமாக கொடுக்கறது, அப்படி இல்லைனா வந்து
அதோட பவர் நம்பரை வந்து திருப்புறது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயம் நிறைய பேட்டர்னில் அவன் இந்த பேட்டர்னை வந்து அடிச்சிட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த 14 வந்து நாளைக்கு ஏபியில் வந்து 14 தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன், அதுவும் சண்டேல நமக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி பேட்டர்ன் அவன் அடிச்சிருக்கான். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியுமே வந்து ஒரு 2-3 வாரம் வந்து கரெக்டாக வந்து பவர் நம்பரை திருப்பி அடிச்சிருப்பான். ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கை வந்து அவன் லைட்டாக ஸ்வாப் பண்ணி பிளேசஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அவன் நிறைய வாட்டி நமக்கு கேமில் ஆடிருக்கான். ஓகேங்களா? ஸோ பி போர்டு, அதாவது ஏபி 14, பி போர்டு 4 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து 3, அதாவது இந்த 14 எடுக்கும்போது 3, 2, 1. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 4 அப்படின்னு 8 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 14 அடிக்கும்போது இங்கே வந்து ஏசி வந்து 14, இங்கே பிசி 14, அதாவது 3, 2, 1. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அதாவது 4, சி போர்டு வந்து 4, 5, 4 மறுபடியும் 2. ஓகேங்களா? ஸோ நமக்கு சி போர்டு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இந்த 5, அதுக்கப்புறமா ஒரு வாரம் விட்டு 2, இந்த 4, 4 சேம். ஓகேங்களா? ஸோ 2, இதுக்கு கேப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, அப்போ நமக்கு 3 வந்து பெண்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து கரெக்டாக இங்கே எப்படி வந்து இந்த 34க்கு வந்து அவன் 43ன்னு திருப்பினானோ அதே மாதிரி நமக்கு இங்கே இந்த 43 வந்து ஏசியில் அடித்த மாதிரி பிசியில் 43 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு நாளைக்கு ஒரு வேளை இந்த 43, ஏன்னா பி போர்டு நமக்கு 4 வரும்போது ஏற்கனவே 44 வந்து அவன் பிசியில் அடிச்சிருக்கான். அப்படி 44 வருது அப்படின்னா நம்ம 99 டைரக்ட் பவர் நம்பராக வந்து நமக்கு வந்து 44 அப்படின்னு வரும். ஸோ அதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 4, 5, 2 அப்படின்ற நம்பர் வந்து சி போர்டில் வந்து வந்துருச்சு. ஸோ 3க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 43 வந்து பிசியில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் 14 இங்கே எப்படி வந்து ஏசி பிசின்னு அடித்தானோ அதனால் நான் ஏபியில் வந்து 14 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் சேம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏபியில் வந்து 14, பிசியில் வந்து 43. சரிங்களா? ஸோ ஏபியில் வந்து 14, ஸோ பிசியில் வந்து 43. ஏன்னா 43 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு போன மாதம் வந்து 48 அப்படின்ற நம்பர், இந்த மாதமே வந்து 48 வந்து ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ இந்த 48க்கு அவன் ஒரு நம்பரை திருப்பி 43 கேமில் வந்து அடிச்சே ஆகணும். அது வந்து போன மாதம் வந்து ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ ஏபியில் அடித்தவன் பிசியில் அடிப்பானா அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பான். ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டர்னை வந்து சொல்லிட்டேன். ஸோ பேட்டர்னை வச்சு கேமை நீங்கள் அடிக்கலாம். ஸோ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 143, ஏபியில் வந்து 14, பிசியில் வந்து 43. ஸோ நான் கொடுக்குற சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 143. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஃபாலோப்பில் நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி 23 வந்து இன்னுமே வந்து பெண்டிங் இருக்குது, 48மே வந்து இன்னுமே பெண்டிங் இருக்குது. ஸோ 48லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டர்னை வச்சு என்னோட உங்களுக்கு பெட்டர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் கொடுத்த நம்பர் ஏபியில் வந்து 14, பிசியில் வந்து 43. சரிங்களா? ஸோ இதான் வந்து நான் கொடுத்த நம்பரு. ஸோ இதை வச்சு நாளைக்கு உங்கள் கேமை வந்து நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வர வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.